நேற்று கூட மூத்த உறுப்பினர் ஏவாவில் நான் பேசும்போது சமஸ் அவர்களினுடைய ஒரு புத்தகத்தை கூட காட்டினாங்க. நான் சமஸ் அவர்களினுடைய வார்த்தைகளை நல்லா படிக்கக்கூடிய ஒரு ரீடர். அவர் இன்னொரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தார். ஆர்டிக்கலின் தலைப்பு என்ன தெரியுமா? விஜய் 100 ஊழலுக்கு எதிரான ஒரு அடி. என்ன பேசினாலும் ஆதாரம் காட்டுங்கள், ஆதாரம் காட்டல அவர் சொல்கிறார்கள். அமைச்சர் பெருமக்கள் எழுந்து பேசுகிற போதே தவறு நடந்திருக்கலாம் என்று அவரே சொல்கிறார். முதலில் தவறு நடந்திருக்கலாம் என்று ஒப்புக்கொண்டதற்கு ஒரு பணிவான நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஆதாரங்களை நாங்கள் காட்டும் போதே இப்படி பேசுகிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் ஆதாரங்களை வைத்திருக்கிறார், அவர் ஒருவேளை எடுத்து காட்டிவிட்டார் என்று சொன்னால் அவர்கள் நிலைமை நினைத்து பார்த்தேன். கொஞ்சம் கவலையாகத்தான் இருக்கிறது. ஆதாரம் ஆதாரம் மாண்பு முதலமைச்சர் உட்காருங்க. மாண்பு முதலமைச்சர் உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. மாண்பு முதலமைச்சர் உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இருங்க இருங்க. ஆதாரம் இருக்கான்னு கேட்டீங்க. திடீரென்று முதலமைச்சர் எந்திரிச்சு பேச முற்படுறாங்க. அப்போ திருப்பி எதுக்காக நீங்கள் கத்திட்டு? உட்காருங்க, தயவு செய்து உட்காருங்க, எழுந்திருக்காதீங்க. மாண்பு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் அதை சொல்ல வேணான்னு தான் நினச்சேன். ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குதுன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை. உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். மாண்புமிகு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணன்கள் எல்லாருமே பேசுங்க பேசுங்கன்றாங்க. ஆனால் முதலமைச்சர் பேச ஆரம்பிச்சார்னா, ஆதாரத்தை காட்ட ஆரம்பிச்சார்னா என்ன நடக்கும்ன்றது இதுல இருந்தே நம்ம புரிஞ்சிக்க முடியும். ரெடியா? மாண்பு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்கள்கிட்ட எப்போ பேசணும், என்ன பேசணும், எப்படி பேசணும் எல்லாம் பேசிட்டு தான் அன்பாக ஆசையாக எங்கள் எல்லாரையும் கொண்டாந்து உட்கார வச்சுருக்குறாங்க. நான் பேசுவேன், பேசக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லை. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல. மாண்பு உறுப்பினர். நாங்கள் அன்பு ஆசையாக பேசி தான் ஒரே தொகுதியில் 9 முறை நிற்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. 7 முறை வெற்றி பெற்றிருக்கிறேன். ஒரே தொகுதியில் 7 முறை வெற்றி பெற்றிருக்கிறேன். அது தமிழகத்தில் 2 முறை அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் முதல் வாக்கு வித்தியாசத்தை மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். அந்த அங்கீகாரத்தை மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவர் கல்வி அமைச்சர் சொன்னார்கள் அது நடந்து இருக்கலாம் அப்படின்னு. விடுபட்டு போனதுக்கு யார் வேணாலும் ஒரு சாலைக்கு ஒதுக்குகின்ற பல சாலைகளை பார்க்கின்றோம். ஒரு மாவட்டத்தில் ஏதோ ஒரு சாலை விடுபட்டு போயிருக்கலாம். ஆனால் அதே சாலைக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கவா சொல்லுகிறார்கள். அந்த மாதிரி அந்த பணி டெண்டரும் போயிருக்கு. பணி செய்யாமல் ஒருவர் இறந்து விட்டார். அவ்வளோதான். இங்கே முதலமைச்சர் அவர்கள் இங்கே சொன்னதை போல எங்களுக்கு நாங்களும் மக்கள் மத்தியில் மிகுந்த அன்போடு பழகி, ஆசையோடு பழகி, மக்களிடத்தில் நேசமாக பழகி, தொடர்ந்து அரசியல் வாழ்க்கையில் மக்களுக்காகவே தொடர்ந்து இந்த அரசியல் பயணத்தில் இருக்கிறோம் என்பதை தெரிவிப்பது என்னுடைய கடமையாகும். அது மட்டுமல்ல, இப்போ தமிழ்நாடு வெற்றி திட்டத்திற்கு அது அண்ணாவின் பெயரை எடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் என்னுடைய. நான் கலைஞர் கனவு இல்லத்தை பற்றி கேட்கவில்லை உங்களை. அண்ணாவின் பேர் இருந்திருக்கலாம். எத்தனையோ பேர் எல்லா திட்டத்திற்கும் வெற்றி திட்டம் என்று வைத்திருக்கிறீர்கள். இது போக நீங்கள் இதில் முழுக்க பார்த்தால் அடுத்து பார்த்தீர்கள் என்றால் நம்ம மகாத்மா காந்தி வேலை உறுதி அளிப்பு திட்டம் 20 வருஷமாக நடக்குது. 2006 இன்றைக்கி 2026. இந்த திட்டம் எங்களுடைய ஆட்சி காலத்திலே மிக சிறப்பாக ஒரு ஆண்டு செயல்படுத்தப்பட்டு நான் அமைச்சராக பொறுப்பேற்ற உடனே ஏறத்தாழ தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை கிராமங்களையும் கிளஸ்டர்களை பூரா
ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து 100 நாள் வேலைன்னா இன்னொரு கிராமத்திற்கு வேனில் 407ல் அந்த டாடா ஏஸ்ல எல்லாம் கூப்பிட்டு போவாங்க காலையில். அங்கே வேலையை முடிச்சுட்டு ஊருக்கு போவாங்க. இப்படிப்பட்ட நிலையை பார்த்து நான் அமைச்சரானவுடன் உடனே அதற்காக மாற்றமாகத்தான் எல்லா கிளஸ்டரையும் எடுக்கணும், அப்போ தான் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை வெற்றிகரமாக நடத்த முடியும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி அந்த திட்டத்தை அந்த ஆண்டு நடத்தினோம். அப்பொழுது நடத்தின உடனே 23-24 கிட்டத்தட்ட பார்த்தீர்கள் என்றால் 13,00,000 கோடி அந்த ஆண்டு. ஏனென்றால் மகாத்மா காந்தி வேலை உறுதி அளிப்பு திட்டத்தில் 100% கூலியும் ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது அவர்கள் புதிய ஒரு கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜி திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டத்தில் பார்த்தா இது முழுக்க முழுக்க ஜிபி ராம்ஜி திட்டம் என்று கொண்டு வந்து இந்த திட்டத்தில் 40% குறுக்கீடுகளை தவிர்த்து நீங்கள் 25 நிமிடம் நீங்கள் பேசிவிட்டீர்கள். சுருக்கமாக மானிய கோரிக்கை நீங்கள் நன்றி சொல்லி முடிக்கும்படி கேட்டுக்கொள்ளுங்க. இல்லை ஒன்றும் இல்லை, இல்லை நான் காலத்தில் அதாவது இன்னும் அரசுக்கு ஆலோசனையாகத்தான் சொல்கிறேன். ஜிபி ராம்ஜி என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த திட்டத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா 60% கூலி அவங்க கொடுப்பாங்களா, 60% கொடுப்பாங்களா, அது உத்தேசம். அவங்க கொடுத்தா தான் போச்சு, கொடுக்கலைன்னா கேட்க முடியாது ஒன்றிய அரசை. போன ஆண்டு கூட 25-26 கூட 12 கோடி வேலை நாட்கள் கொடுத்தார்கள். நாங்கள் 40 கோடி வேலை நாட்களை முடித்து இந்தியாவிலே முதல் மாநிலம் என்ற உயர்வை பெற்ற ஒரே மாநிலம் தமிழகம். 40 கோடி வேலை நாட்களை உருவாக்கினோம். அதில் ஏறத்தாழ 13,000 கோடி செலவழித்தோம். மொத்தம் இருக்கக்கூடிய அனைவருக்கும், இந்த திட்டத்தில் இடம்பெறக்கூடிய அனைவருக்கும் ஏறத்தாழ 52லேருந்து 53 நாட்கள் வேலை நாட்கள் கொடுக்கப்பட்டது. 50லேருந்து 52 நாட்கள் வேலை கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் நீங்கள் கணக்கிட்டு பார்த்தால் நம்ம 100 நாள் வேலை திட்டம் தான் பேர். ஆனால் அதிகபட்ச வேலை கொடுத்த நாள் என்பது இந்த 13,000 கோடி கொடுத்து 23-24 40 கோடி வேலை நாட்கள் நடந்த நாட்கள் தான் 50 நாட்கள் வேலை, 50லேருந்து 52 நாட்கள் வேலை நடந்திருக்கிறது. இப்போ இவங்க ஒன்றிய அரசு 125 நாள் அறிவிச்சிட்டு அவங்க 60% அவங்க கொடுப்போம், நீங்கள் 40% கொடுன்னு சொல்லியிருக்காங்க. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்திலே அவங்க பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கே 38% கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்க வேண்டியது 60% கொடுக்கணும். ஆனால் கொடுக்கறதில்ல, 38 கொடுக்குறாங்க. வேறு நம்ம நிறைவேற்றாமல் இருக்க முடியாது. இது பாதிக்கப்படுறதாரு தமிழர்கள், தமிழ்நாட்டு மக்கள். ஆக அதற்காக தமிழ்நாடு அரசு நம்ம நிதியை கொடுக்குறோம். இப்போயும் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை தொடர வேண்டும் என்பதற்காக வேறு வழி இல்லாமல் 125 நாள் கொடுக்குறோம். நீங்கள் 60, நாங்கள் 40 கொடுத்தா நம்ம கொடுக்கலாம்னு கொண்டு வந்திருக்காங்க. நிச்சயமாக சொல்கிறேன், 165 நாட்கள் வேலையை முடித்தவர்களுக்கு நாங்கள் 150 வெற்றி என்ற ஒரு திட்டத்தை நீங்கள் அறிவித்தீர்கள், வரவேற்கிறேன், அறிவிங்க. ஆனால் எல்லாருக்கும் 150 நாட்கள் கொடுக்க முடியுமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பொதுவாக யோசித்து பார்க்கணும். நான் சொல்கிறது, இந்த திட்டம் பேர் வச்சுருக்கேன், அதில் 125 நாள் வேலை பார்த்து முடித்த ஏழை எளிய மக்களுக்கு இந்த திட்டத்தில் 125 நாள் வேலை கூடுதலாக நாங்கள் கொடுப்போம். அந்த திட்டத்திற்கு பேர் 150 நாள் வெற்றி திட்டம் என்று வைத்திருக்கிறீர்கள். இதெல்லாம் பேப்பரில் தான் இருக்குது. ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது என்பதுதான் உண்மை. நிச்சயமாக இந்த ஜிபிஜி ராம் திட்டம் என்பது எந்த அளவிற்கு நடைபெறப் போகுது என்பது சொல்ல வேண்டுமென்றால், கடந்த ஒன்று முடிச்சிட்டேங்க, ஜூலை மாதத்தில் மட்டும் சொல்கிறேன். நீர்வளத்துறை அமைச்சர் இந்த ஒன்று பேரவைத் தலைவர் அவர்களே, மொத்த ஒதுக்கீடு 12,643 கோடி. அதில் ஒன்றிய அரசு 7,586 கோடி, தமிழக அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 5,057 கோடி ஒதுக்கி இருக்கிறார்ன்றதை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் 125 நாள் வேலைவாய்ப்பை நீங்கள் 150 நாள் கொடுக்கறது பேப்பரில் மட்டும்ன்றீங்க. 165 நாள் யாரெல்லாம் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக 150 நாட்கள் வேலை கொடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். எதுவுமே பேப்பரில் இருக்குதுன்றது ஒன்றையும் பார்த்து இது செய்ய முடியுமா அப்படின்றதெல்லாம், பணம் இருக்குதான்றதெல்லாம் பார்த்து தான் ஒரு திட்டத்தையும் தினந்தோறும்
சிந்திச்சு அதை வந்து செயல்படுத்துகிற முதல்வர் தான் எங்களுடைய முதல்வர் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அண்ணா, நீங்கள் ஒரு மூத்த உறுப்பினர், உங்கள் மனசுக்கே தெரியும் எப்படி பேசணும், இப்போ எப்படி ஆட்சி இருக்குதுன்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால் அதெல்லாம் கருத்தில் கொண்டு, அரசியல்வாதி நாங்கள் அல்ல, மக்களுக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்கிறவர் தான் எங்கள் முதல்வர். திட்டவட்டமாக நான் தெரிவிச்சுக்கிறோன்னே. அதனால் அண்ணன் வந்து எதுவாக இருந்தாலும் பேப்பரில் தான் இருக்குது, இந்த மாதிரிலாம் தயவுசெய்து சொல்லாதீங்க. நாங்கள் ஏன்னா சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் பேச வேண்டியதாக இருக்கும். ஆகவே நீங்கள் எந்த ஒரு ஆலோசனையாக இருந்தாலும் நீங்கள் அதை தாராளமாக சொல்லுங்கள். எங்களுடைய முதல்வர் 234 சட்டமன்ற தொகுதிக்கும் முதல்வராக இருப்பார். மக்களுக்கு என்ன பிரச்சனை, மக்களுக்கு என்ன தேவைகளை அதை மட்டும் செய்யக்கூடிய முதல்வராக இருப்பாருன்னு. அதனால் நீங்கள் மூத்த உறுப்பினர் அண்ணங்கிட்ட நான் அடிக்கடிக்கு நடுவில் நான் பேச எனக்கு வந்து சங்கடமாக இருக்குது. அதனால் தயவுசெய்து நீங்கள் எதுவாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயம், உங்களுடைய தொகுதி விஷயம், உங்களுடைய மாவட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் செய்து தர தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர். மாண்பு பேரவைத் அவர்களே, நான் ஒன்றும் குற்றச்சாட்டு சொல்ல, நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன காரணம்னா, இப்போ 12,600 சொச்சம் கோடி ஒதுக்கியிருக்கீங்க. அவங்க 7,200 கோடி கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஒரு 5,057 கோடி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஆக மொத்தம் 12,000 சொச்சம் கோடி வருது. 13,000 கோடி செலவழித்து சம்பளம் அன்னைக்கு வந்து 260, 268 தான் கொடுத்துருப்பாங்க. 268, 270 கொடுத்துருப்பாங்க. இப்போ சம்பளம் உயர்த்தப்பட்டிருக்கு. இப்படி இருக்க சூழ்நிலையில் நீங்கள் 13,000 கோடி செலவழித்து ஒரு ஆண்டில் 50 நாட்கள் தான் வேலை கொடுத்துருக்குறோம். இப்போ நீங்கள் இன்னும் நீங்கள் 125 நாள் வரணும்னா 100 நாள் கொடுக்கணும்னாலும் இன்னும் 12,200 கோடி ஒதுக்கணும். அதுக்கு உத்தேசமாக கொடுத்த ஒன்றிய அரசு 7,000 கோடி கொடுக்குதா இல்லையா தெரியல. அதே சமயத்தில் 25,000 கோடி வேணும். நீங்கள் தயவுசெய்து 12,500 கோடிங்கிறது 100 நாளைக்கு நீங்கள் செய்யணும்னு சொன்னால் 25,000 கோடி வேணும். அப்போ மீண்டும் நம்முடைய மாநிலத்தினுடைய நிதிநிலை சுமை அதிகமாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இன்னும் ஒரு 5,000 கோடி நீங்கள் ஒதுக்கீடு செய்ய வேண்டிய அவசியம் வரும். மக்களுக்காக வேண்டி செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. மற்ற வேலைகள்லாம் நிறுத்திட்டு கூட நீங்கள் செய்யலாம். நீங்கள் முடிவெடுங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். எல்லாம் வந்து மக்களுக்கு வேலை கிடைத்தால் போதும். காரணம், எங்கேயும் தமிழ்நாட்டில் எந்த நதியும் ஓடவில்லை, எந்த நதியும் இல்லை தமிழ்நாட்டில். எங்கே பார்த்தாலும் வறட்சியாக இருக்கிறது. மழை பொழிவு ரொம்ப குறைந்து எங்கள் மாவட்டத்தில் எல்லாம் 86% பெண்கள் இதை நம்பித்தான் இருக்காங்க. நீங்கள் 100 நாள் வேலையை ஆரம்பித்தாச்சுன்னா பூரா எல்லோரும் வந்து நிற்பாங்க, பதிவு செய்வாங்க, வேலைக்கு வரணும்பாங்க. பெண்கள் மட்டுமல்ல, மாற்றுத்திறனாளிகள் வருவார்கள், அதே மாதிரி ஆண்களும் வருவார்கள். 10 தோட்டம் இருக்கும், ஒரு தோட்டத்தில் கூட ஒரு சொட்டு தண்ணி இல்லை. 100 நாள் வேலையில் வந்து காத்திருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் நேரடியாக. எத்தனையோ விவசாயிகள் பெரிய தோட்டங்கள் வைத்திருக்கின்றவர்கள் 100 நாள் வேலைக்கு வருவதை பார்க்கின்ற பொழுது கண்ணீர் தான் வரும். அந்த அளவிற்கு இந்த திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு, கிராமப்புற மக்களுக்கு, வேறு எந்த வேலை வாய்ப்பும் இல்லாத இந்த வேலை ஒன்றையே நம்பி இருக்கின்ற பெண்கள் 87% இருக்காங்க. பெண்கள்லாம் பூரா அது தான் நம்பியிருக்காங்க. நீங்கள் 12,500 கோடி ஒதுக்கி இருக்கிறது சந்தோஷம். ஆனால் இதில் எவ்வளோ வேலை செய்ய முடியுங்கிறத நீங்கள் நிர்ணயிச்சுக்கோங்க. 100 நாள் வேலை கொடுப்பது என்றாலே 25,000 கோடி, கண்டிப்பாக 20,000 கோடிக்கு மேலே உங்களுக்கு தேவைப்படும் என்பதை நான் சொல்லி அடுத்ததாக கிராமப்புற சாலை திட்டத்திற்கு வருகிறேன். நம்ம வந்து கிராமப்புற சாலை திட்டம் என்றால் தமிழ்நாட்டில் 72 வந்து கிராமத்திற்கு சாலை அமைக்க வேண்டும் என்று சிந்தித்த ஒரே தலைவன் முத்தமிழறிஞர் கலைஞர். அவர் தான் கிராமப்புற சாலை திட்டத்தை கொண்டு வந்தார். வேறு யாரும் கொண்டு வரல. எந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரல, எப்போ எந்த காலத்திலையும் கொண்டு வரல. 72 கொண்டு வந்தாங்க. அந்த திட்டம் இப்போ மீண்டும் முதலமைச்சர் கிராமப்புற சாலை திட்டம் என்று எடுத்து ஏறத்தாழ 8,700 கோடிக்கு மேல் செலவிடப்பட்டு அந்த சாலைகள் எப்படி அமைக்க வேண்டும் என்பதை முதலமைச்சர் அவர்கள் 15 மில்லிமீட்டர் இருக்கக்கூடிய சாலைகளை 20 மில்லிமீட்டர் உயர்த்த வேண்டும். அந்த பிட்வீன் கான்கிரீட் என்பதை 15 20 ஆக்கணும். அது பிட்வீன் அந்த வந்து
பிட்வீன் மேக்னட் என்பதும் பிஎம்பிசி என்பதை மாற்றி நெடுஞ்சாலைத்துறைக்கு சமமாக, நெடுஞ்சாலைத்துறை வந்து உங்களுக்கு எவ்வளோ எஸ்டிமேட்னு தெரியும், நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். எங்களுடைய உள்ளாட்சி துறையில் போடப்பட்ட சாலைகள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற கிராமத்தை இணைத்த சாலைகளை பார்க்க வேண்டும், பார்த்துவிட்டு பேச வேண்டும். கிராமப்புறத்தில் இருக்கின்ற மக்கள் நம்முடைய கலைஞர் கனவு இல்லத்தையும் நம்முடைய முதலமைச்சர் சாலை திட்டத்தையும் இன்னும் மறக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட சாலைகள் போடப்பட வேண்டும் என்பார்கள். அந்த அளவிற்கு தரமான சாலைகள், குறைந்த நீங்க சொல்றீங்க ஒரு திட்டம் தீட்டுகின்ற பொழுது 36% லெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு கூட சொன்னார். முடிச்சிருங்க, ஒரு 2 நிமிஷம் முடிச்சிருங்க. ஏன்னா இன்னும் அதிகமாக நீங்கள் பேச வேண்டும். உங்களுடைய கொறடா அனுமதி எடுப்பாருன்னா அது இன்னும் 2 திராவிட முன்னேற்ற உறுப்பினர்களுக்கு நான் அனுமதி அளித்திருக்கிறேன் பேச. அந்த நேரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டதாக கருதி அந்த 2 பேருடைய நேரத்தை நான் குறைத்து விடுகிறேன். அப்படி அவங்க கொறடா ஒப்புக்கொண்டால் அப்படி கூட நீங்கள் செய்யுங்க. ஏன்னா 30 நிமிடத்துக்கு மேலே பேசிக்கொண்டே இருக்கிறார். குறுக்கீடு இல்லாமல் 31 நிமிடம் ஆகிவிட்டது. முடிச்சிருங்க, நன்றி சொல்லுங்க. நீங்கள் கொறடாவெல்லாம் எங்களுக்கு காரணம் சொல்லக்கூடாது. ஆக மொத்தம் 20,000 கிலோமீட்டர் நாங்கள் அந்த பணிகளை செய்திருக்கிறோம். மொத்தம் 28,600 கிலோமீட்டர் பல்வேறு திட்டங்களில் பிஎம்ஜிஓசி எல்லாம் தமிழ்நாட்டில் முடிந்து விட்டது. 5 கிலோமீட்டருக்கு மேலே தான் போடணும் மத்திய அரசினுடைய திட்டம். ஆனால் நாங்கள் 2 கிலோமீட்டர் வரை போடலாம் என்று மத்திய அரசிடம் அனுமதி கேட்டோம், கொடுக்கவில்லை. தமிழ்நாட்டில் பிஎம்ஜிஓசி திட்டமே முடிந்து விட்டது, 10 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. அதெல்லாம் சீர் செய்ய வேண்டிய கட்டாயம் வருங்காலத்தில் இருக்கிறது. நீங்கள் செய்வீர்கள், அதை செய்யுங்கள், கேட்டு செய்யுங்கள். அதே போல் பிஎம்ஜிஓசி திட்டத்தில் இப்போ அந்த சாலைகளுடைய நீளத்தை குறைக்க வேண்டும். நாங்கள் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 28,600 கிலோமீட்டர் சாலைகள் 15,000 கோடியில் மிக தரமான சாலைகள் உள்ளாட்சித்துறையின் மூலமாக நபார்டு திட்டம், பிஎம்ஜிஓசி திட்டம், தமிழக முதலமைச்சர் நம்முடைய சாலை திட்டம், இதையெல்லாம் மிகச்சிறந்த திட்டங்களாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட திட்டங்கள்லாம் இன்றைக்கு முடிவடைந்திருக்கிறது. ஆக சாலை மேம்பாட்டு திட்டத்திலே நம்ம ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கோம். முதலமைச்சர் அவர்கள் கூட சொன்னார்கள், அதற்கு எவ்வளவு செலவாயுது என்பதை நீங்கள் நெடுஞ்சாலைத்துறைக்கும் உள்ளாட்சித்துறைக்கும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். அந்த அளவிற்கு தரமான சாலைகள்லாம் நம்முடைய தமிழகத்திலே கடந்த காலத்தில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோக மகளிர் திட்டத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது 1989ஆம் ஆண்டு முதலாக தர்மபுரி மாவட்டத்தில் சுய உதவி குழு பெண்கள் தங்கள் சொந்த காலால் நிற்க வேண்டும் என்று நினைத்து அந்த திட்டத்தை இந்தியாவிலே உருவாக்கிய ஒரே முதலமைச்சர் எங்கள் முதல்வர் தமிழகத்தினுடைய சிற்பி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்பதை நான் நினைவுகூர விரும்புகின்றேன். அவர் திட்டத்தை துவங்கினார். அந்த திட்டம் சிறப்பாக நடைபெற்றுச்சு. எந்த கடை வாங்கினாலும் பெண்கள் வயிற்றை கட்டி வாயை கட்டி கூட கடன், ஆண்களுக்கு யாரும் கடன் கொடுக்க மாட்டான், பெண்களுக்குன்னா கடன் கொடுப்பான். பெண்கள் கடன் கொடுத்தா அது ரொம்ப சிக்கனமாக வைத்து அந்த கடனை திருப்பி வைப்பார்கள். பால் கணக்குனாலும் காலையில் கோடு போட்டுக்கிட்டுப்பாங்க. கிராமங்களில் வீடுகள் பார்க்கலாம், என்ன கோடு போட்டிருக்குன்னு, எத்தனை லிட்டரு பிச்சிருக்காங்க. அந்த அளவிற்கு ஒரு பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட சுய உதவி குழு திட்டம். தே ஆர் ஸ்டாண்டிங் தேர் ஓன் லெக்ஸ். பெண்கள் மகளிர் அவர்கள் சொந்த காலால் நிற்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட அருமையான திட்டம் இன்றைக்கு இந்திய அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னால் மகளிர் திட்டம், விமன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், இதெல்லாம் அதை தொடர்ந்து உருவாக்கிய திட்டங்கள். திறன் மேம்பாடு, அது மகளிர் மேம்பாடு, இதெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. இதில் கிட்டத்தட்ட உறுப்பினர் ரெட்டியார்பட்டி வே நாராயணன் அவர்கள் தப்பு 35 நிமிடம். நீங்கள் மான் உறுப்பினர் இல்லை, மிகவும் அனுபவம் வாய்ந்த ஒரு மூத்த உறுப்பினர். சில கருத்துக்கள் அரசுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் உங்களை இவ்வளோ நேரம் நான் பேச அனுமதித்து 30 நிமிடம் ஆகிவிட்டது. நன்றி சொல்லி முடிச்சிடணும். நன்றி சொல்லுங்க. இதில் ரொம்ப முக்கியமாக ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா இந்திய அளவிலே இந்த விபிஜி ராம்ஜி திட்டம் மிக சரிவான நிலையில் இருக்கிறது. தமிழகத்தில் கூட 71 லட்சம் பேருக்கு தான் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக ஒரு மாத காலத்தில் 71 லட்சம். கடந்த ஆண்டை ஒப்பிட்டு பார்த்தால் 2,41 லட்சம் பேருக்கு மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த மகளிர் மேம்பாட்டு திட்டத்தை பொறுத்தளவில்
இதில் வந்து 1,00,000 கோடி கடன் இணைத்திருக்கிறார்கள் எங்களுடைய அரசு. அது போக ஸ்கில் டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்கில் ரெஜிஸ்ட்ரி எங்களுடைய முதலமைச்சர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் அந்த இருக்கக்கூடிய பெண்கள், பணியாற்றக்கூடிய பெண்களுடைய ஏறத்தாழ 15,000 பேர், அதில் 15,000 குழுக்களுடைய அந்த ஸ்கில், அந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி பெற்றவர்கள், பிளாக் டெவலப்மெண்ட், டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட்டில் அளவில் இருக்கக்கூடிய அந்த அதில் இப்போ ஏற்கனவே பணியாற்றியவர்களுடைய பட்டியலை பதிவு செய்வது, அந்த ஸ்கில் ரெஜிஸ்ட்ரியில் பதிவு செய்வது என்று திட்டமிட்டு அதை டிஜிட்டல். உறுப்பினர் ரெட்டியார்பட்டி நாராயண பாயிண்ட் ஆஃப் பேசு. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு கனிவளத்துறை அமைச்சரனுடைய கவனத்திற்கு